ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு பிரியாணி பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஓன் ஸ்டைல் ப்ரிப்பரேஷன்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை நல்லா 2 or 3 டைம்ஸ் நல்லா வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா க்ளீன் வாட்டர் வர்ற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த வாட்டரை ஊற்றி ஒரு 1/2 an hour அப்படியே ஊற வச்சுருங்க. அது ஊறிட்டுருக்க நெக்ஸ்ட் டைமில் நீங்கள் மற்ற ப்ரிப்ரேஷன்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். வெஜிடபிள் கட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சைடு நம்ம சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் போட்டு அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ குக்கரில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிரியாணி ஸ்பைசஸ்க்கெலாம் ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அது ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது ரொம்பவே நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம சர்ச் பண்ணிட்டு இல்லாமல் ஒரே பாக்ஸில் இருந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த அனீஸ் ஃப்ளவர், தென் பட்டை, கிராம்பு, மராத்தி மொக்கு, என்னென்ன உங்களுக்கு போடணுமோ நீங்கள் எல்லாமே போட்டுக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, பே லீவ்ஸ் இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச ஆனியனை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம். அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டே இருங்க. அதை வதக்கிட்டு அந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம். இதுதான் அதுக்கு ஃப்ளேவரே க்ரியேட் பண்ணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதுதான் நமக்கு ஃப்ளேவரே. இந்த ஃப்ளேவர் தான் பிரியாணி நல்லா கொடுக்கும். நமக்கு ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ரெண்டுமே சூப்பராக வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இதை குக்கரில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட நல்லா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. தென் 2 மசால் தான், மல்லித்தூள் அண்ட் சில்லி பவுடர். இது 2 மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தென் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு, இந்த மசால் வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகி உள்ளே இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தென் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு 1/2 an hour ஊற வச்சுருப்பீங்களா, அதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம 2 கப் எடுத்துருக்கனால நம்ம 3 கப் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ இப்போ போட்டுக்கோங்க. நான் தக்காளி வதக்கும் போது லைட்டாக போட்டிருந்தேன். இப்போது நம்ம லாஸ்ட்டு ஆட் பண்ணும்போது அந்த தண்ணி டேஸ்ட் வந்து கொஞ்சம் உப்பு கூட இருக்க மாதிரி இருந்தால் தான் நமக்கு ரைஸ்க்கு கரெக்டாக வரும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கரெக்டாக 1 விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. தென் அதை அப்படியே ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் விட்டுட்டு, ப்ரெஷர் அடங்கினப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக வணக்கிற அளவுக்கு வரும். அதை நல்லா கீழேருந்து அரிசி உடையாமல் மெதுவாக கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. அதை மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஓப்பன் பண்ணோடனே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது கீழேருந்து அடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா மேலே சோயா சங்க்ஸ்லாம் மொத்தமாக இருக்கும். அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா ரைஸ் ஃபுல்லாக அது மிக்ஸ் ஆகிடும். அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணவும் பாருங்கள், நல்லா உதிரியாக ரைஸ் வந்திருக்கு. நீங்கள் 1 விசில் விட்டாலே எனஃப். இதுக்கு 2 விட்டிங்கன்னா ரைஸ் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். பாஸ்மதி ரைஸ்னால நம்ம இவ்வளோ விட்டாலே போதும். ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.